ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன் ஸ்பேஸ் ஏர் ஃப்ரையர் சீரீஸ் 18. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வீட் டோனட்ஸ். அதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் 1.25 கப் கோதுமை மாவு, அரை டீஸ்பூன் சால்ட்டு, ஒரு எக்கு, அதுக்கப்புறம் 1.25 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட், 3 டேபிள் ஸ்பூன் காய்ச்சின பால், அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஹனி, லாஸ்ட்டாக 3 டேபிள் ஸ்பூன் ஹீட் பண்ண கோகோனட் ஆயில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக மில்க் வேணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு மாதிரி வரும். வந்ததுக்கப்புறம் லைட்டாக கோகோனட் ஆயிலை தடவிட்டு அந்த பவுலில் அப்படி உருட்டி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் ஒரு 1.5 hour ஆகும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது டபுள் த சைஸ் ஆகிருக்கும். இல்லைனா அது டபுள் ஆனதுக்கப்புறமே நமக்கு ஓகே தான். இப்போ எனக்கு மாவு வந்து டபுள் த சைஸ் ஆகிட்டு நான் உடனே ஒரு ஷீட்டில் போட்டு மாவை வந்து உருட்டிக்கிறேன். உருட்டினதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தை வச்சு அந்த டோனட் ஷேப்புக்கு வச்சுக்கிறேன். நடுவில் வந்து ஒரு சிரப் பாட்டில் மூடியை வச்சு அந்த ஷேப்புக்கு இது பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இந்த குவான்டிட்டியில் எனக்கு வந்து 7 டோனட்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஏர் ஃப்ரையரில் லைட்டாக ஆயிலில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம உருட்டி வச்சுருக்கிற அந்த டோனட்டெல்லாம் வைக்கணும். ஏர் ஃப்ரையரில் 170 டிகிரிக்கு 5 minutes வச்சிங்கன்னா போதும். இப்போது லைட்டாக இதாக இருந்துச்சு. மறுபடியும் அடுத்த பக்கத்தை திருப்பி போட்டுட்டு ஒரு 5 minutes எக்ஸ்ட்ரா ஒரு 5 minutes வைக்கணும். அடுத்து அதே மாதிரி அடுத்த பேட்ச் ஆஃப் டோனட் வச்சு இந்த மாதிரி எடுத்துடணும். ஹீட்டாக இருக்கும் போதே நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பவுடர் சுகரில் வந்து சின்னமன் பவுடர் போட்டு லைட்டாக இது பண்ணி அதை வந்து கோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா அது நல்லா அதில் ஒட்டிக்கிடும் அந்த டோனட்ஸில். அதுக்கு மேலே சுகர் சிரப் போட்டுக்கலாம். இல்லைனா நீங்கள் சாக்லேட் சிரப் போடனாலும் போட்டுக்கலாம். நான் இதில் வந்து சாக்லேட் சிரப் போட்டிருக்கேன். நல்லா டேஸ்டியான டோனட்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching.